Hello friends, welcome to Hero James Kitchen. நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சில்லி சிக்கன் செய்ய போறேங்கன்னு. வாங்க டேஸ்டியான சில்லி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல சில்லி பவுடர், சில்லி சிக்கன் பவுடர். இது வந்து கடையிலேயே ஸ்பெஷலா வாங்கின பவுடர் கண்ணு. சிக்கன் கடையில தான் கிடைக்கும் இது. அது வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் பக்கத்துல சிக்கன் கடை இருந்தா அதுல இருக்கும் கண்ணு கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது ஏன் போடுறேன்னா அதுல இருக்க காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை இதெல்லாம் சேர்க்க போறோம். அதனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேங்கண்ணே. அடுத்தது இப்போ ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கலாங்கண்ணே. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்கண்ணே. இப்போ நம்ம எதுக்காக முட்டை வந்து சேர்க்குறோம்? அதில் இந்த முட்டை ஏன் சேர்க்குறோம்னா மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெயில் வராது கண்ணு. தனித்தனியாக நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வரும். கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் சில்லி பார்த்தீங்கன்னா. அடுத்தது என்னென்னா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/4 கிலோ சிக்கனு. அதை வந்து நாம் இதில் கலந்துக்கலாங்கண்ணு. எல்லா மசாலாவும் ஒன்றா வர மாதிரி கரெக்டாக பார்த்து கலந்துக்கணும். எல்லா சிக்கன்லையும் மசாலா நல்லா ஒட்டி வரணும். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்கண்ணு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கண்ணு. சில்லிக்கு முக்கியமே நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ பாருங்கள் தனித்தனியாக அப்படியே போடுறேன் பாருங்கள். நல்லா அப்படியே பொரிஞ்சு புசு புசுன்னு வரும். நல்லா இருக்கும் சில்லி. நீங்கள் இதே மாதிரி பாருங்கள். நான் இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். நான் ஊரெல்லாம் வைக்கல. உடனே சிக்கன் எடுத்து உடனே மசாலா போட்டு அப்படியே போட்டுருக்கேங்கண்ணு. தனித்தனியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கூட அதில் உதிராது. மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் ஒட்டி இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்ணு. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா எண்ணெயில் பாருங்கள் மசாலாலாம் எதுவுமே பிரிஞ்சு வராமல் எண்ணெய் மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இப்போ எல்லா சிக்கனையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. எல்லாருக்கும் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதா? நீ சொன்ன மாதிரி சூப்பராக வந்திருக்குமா. நல்லா மொறுன்னு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சாப்பிடணும் போல இருக்குது இப்போ பார்க்கும்போதே. சரிம்மா, சில்லி ரெடி ஆகிடுச்சு. உன்னோட சிக்னேச்சர் ஸ்டைலில் நீ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ப்பியே, அதில் இன்னும் சேர்க்கல. அதான் இந்த கருவேப்பிலை. அதுதான் தெரிக்குது. இந்த கருவேப்பிலையை போட்டோம்னா அப்படியே முறுமுறுன்னு கருவேப்பிலையை மேலே தூவி அப்படியே வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக. இந்த கருவேப்பிலை எதுக்காகமா போடுறோம்? வாசமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்கன்னு. அதுக்காக தான் கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லது. நீங்கள் பெருசாக கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அதுக்காக தான் இது. எப்படி இருக்கு பாரு நம்ம சில்லி. சூப்பராக நீ சொன்ன மாதிரி தனித்தனியாக வந்திருக்குது. மசாலா நல்லா ஒட்டி இருக்குது. கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் என்ன, நீ கடையில் வாங்கினா போனோட வாங்குவேன். இது போனில் செம்மா செஞ்சது. சுட சுட சில்லி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயமும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு தர, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீ சொல்கிற. சில்லி முறுமுறுன்னு இருக்கு. கருவேப்பிலையெல்லாம் கீழே போயிடுச்சு. முறுமுறுன்னு இருந்த கருவேப்பிலையெல்லாம் இந்த வெங்காயம் சைட் டிஷ்ஷாக வைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிஷ் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்ணு. நாங்கள் அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறோம் கண்ணு. என்ன தேடிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எந்த பீஸ் எடுக்கிறதுனே தெரில. எல்லாமே வந்து பார்க்க சூப்பராக வந்து இருக்குது. இதில் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். கூட காமிச்சு ஆனியன் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குமாம்மா. செம்மையாக இருக்குது சில்லி. சாப்பிடு. சீக்கிரம் இன்னொரு பிளேட் போட்டு கொண்டு வா. ஓகே, நீங்களும் இதே மாதிரி சூப்பராக உங்கள் வீட்டில் சில்லி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. என்னென்ன சமையல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த சமையல் குறிப்பு எல்லாமே எங்கள் அம்மா வந்து செய்வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.